ஹாய்ங்க, வெல்கம் டு தி பார்ட் 2. எல்லாரும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த பைக்கோட நெகட்டிவ்ஸ் அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸும் இது வரைக்கும் நான் ஆல்மோஸ்ட் 4700 ஆல்மோஸ்ட் 5000 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டேன். ஸோ இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ண என்ன நெகட்டிவ்ஸ், என்னென்ன ட்ராபேக்ஸ் வண்டியில் இருக்குது, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட்டு. வண்டி வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ்வு. அது நீங்கள் போய் விசாரிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாடல் ஆல்மோஸ்ட் 4.5 lakhs கிட்ட வந்துச்சு. பட் அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஏன்னா இப்போ இந்த வார் சினாரியோ இதெல்லாம் வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னு பெட்ரோலுக்கு அடிச்சிக்கிட்டாங்க. நான் வந்து ஜாலியாக வீட்டில் என் ஆஃபீஸ்லேருந்து சார்ஜ் போட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அந்த விதத்தில் ஓகே. காஸ்ட் டு பெனிஃபிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஏன்னா டெய்லி ஒரு ஆல்மோஸ்ட் நான் 80 to 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் இஸ் ஆல் குட். பட் நீங்கள் கம்மி டிஸ்டன்ஸாக ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ பெட்ரோல் வண்டியாக வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்மோஸ்ட் 2 lakhs பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் செகண்ட் பெரிய டிஃபெக்ட் என்னென்னா, இது எனக்கு வண்டி வாங்கினதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. அதுவும் மழை காலத்தில் இந்த வண்டியை யூஸே பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. ஏன்னா இந்த ரியர் மட்கார்டு இருக்குல்ல, இதுலேருந்து நிறையா சேரு இது வரைக்கும் அடிக்குது. ஸோ ரியரில் உட்காந்துருக்கவங்களுக்கும் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கும் இதுலேருந்து சேரு சகதியெலாம் பயங்கரமாக அடிக்குது மேலே. இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே சேராயிடுது. அதே மாதிரி நீங்கள் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ரீசெண்டாக மழை எதுவுமே பெய்யல. பட் இருந்தாலுமே நிறைய அழுக்காகுது வண்டி. ஸோ இங்கேருந்து த்ரோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே இங்கே தான் வருது. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது. பட் அதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை கவர் பண்ணிட்டா, ஸோ இது ஆஃப் ரோடு வண்டின்றதுனால இதை கவர் பண்ணிட்டா இங்கே உள்ள மண் போய் சிக்கி சகதி சிக்கி வீல் லாக் ஆயிரும். ஸோ அதனால் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. பட் நான் நிறையா வண்டி பார்த்தேன், இந்த ஹிமாலயன்னு அப்புறம் எக்ஸ்பல்ஸ் இதெல்லாம் பார்த்தேன். அதிலலாம் இந்த மட்கார்டு எண்டு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருந்து சேர் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரில. இது இந்த டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அதையும் தாண்டி மேலே சேர் அடிக்குது. தேர்டு இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஹெட்லைட்டு. ஸோ ஹெட்லைட் டிசைன் நல்லாயிருக்கு, யூவின்னு போட்டிருக்கானுங்க. பட் ஸ்டில் பவர் நல்லாவே இல்லை வண்டியில். நைட்டு வந்து ரோடு வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. அதுவும் ரொம்ப இருட்டான ரோட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. பட் கொஞ்சம் வெளிச்சமான இந்த ஹைவேலாம் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா பவர் இல்லவே இல்லை ஹெட்லைட்டில். ஸோ ஹெட்லைட் மாற்றலான்னு நினச்சிங்கனாலும் அதுவும் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். ஏன்னா வண்டிக்கு வாரண்ட்டி தராங்க. இப்போ எனக்கு வந்து 5 years வாரண்ட்டி. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸில் கை வச்சா அந்த வாரண்ட்டி வாய்டாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹெட்லைட்டும் மாற்ற முடியாது நம்மளால். ஸோ லிவ் வித் வாட் யூ ஹேவ், அப்படி தான் இருக்குது இது. ஆனால் இதில் ஒரு சொல்யூஷன் தராங்க. என்னென்னா, இந்த 2 சைடு வந்து ஆக்சிலரி லேம்ப் மாட்டிக்கலாம் நீங்கள். அது யூவியே தராங்க. இங்கே ஒன்றுன்னு மாட்டலாம். ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்போதைக்கு. அது எங்கேயா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மாட்டிக்கலாம். மற்றபடி இப்போதைக்கு அது தேவையில்லை. இந்த ஹெட்லைட் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபோர்த் இஷ்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டிங்ஸு அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நிறையா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபிட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், ஃபினிஷிங் இன்னும் பெட்டராக இருக்கலாம் எனக்கு தோணுது. கிட்டவா இந்த சார்ஜிங் ஃப்ளாப் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்க வேண்டியது இங்கே இருக்குது, இங்கே இருக்க வேண்டியது இங்கே இருக்குது. இந்த மாதிரி க்ளூ ஒழுங்காக போடாமல் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்படி எடுத்து நீங்கள் க்ளூ போட்டு இப்படி ஒட்டிக்கலாம், இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். பட் ஸ்டில் 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து வாங்கும்போது இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபியூ இஷ்யூஸ் இருக்குது. பட் மேஜராக இந்த சார்ஜிங் ஃப்ளாப் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஆகுது. அதே மாதிரி அந்த ஃபிட்டிங் பிரச்சனை சொன்னல, அதில் அடுத்த பிரச்சனை வந்து இந்த பேக் நம்பர் பிளேட்டு கீழே ரிஃப்ளெக்டர். ஸோ எதாவது பள்ளம் மேலே ஏறினீங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் இருக்குது. இதெல்லாம் மைனர் டிசைன் ஃப்ளாஸ் தான். பட் 5 lakhsங்க. அதனால் அந்த டிசைன் ஃப்ளாலாம் இருக்கக்கூடாதுன்றது தான் என் எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ இன்னொரு பெரிய ஃப்ளா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் எனக்கு ரீசெண்ட் 1 வீக்காக வந்து ரீஜன் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ 10 modes ஆஃப் ரீஜன் இருக்குது. ரீஜன் போட்டுட்டு நம்ம ஆக்சிலேட்டர் விட்டோம்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வச்சு பிரேக் ஆகும். அதுதான் ரீஜனோட கான்செப்ட். பட் லாஸ்ட் 1 வீக்காக எனக்கு அது வந்து ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் ஆகுது. ரீஜன் ஆன்லேயே தான் இருக்குது. பட் ஸ்டில் ரேண்டம் டைம்ஸில் ஆஃப் ஆகுது, ரேண்டம் டைம்ஸில் ஆன் ஆகுது. அது ஏதோ சாஃப்ட்வேர் பக் இருக்குது. ஸோ நான் அல்ட்ராவில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். இன்றைக்கி ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஷோரூமுக்கும் எடுத்துகிட்டு போய் இந்த இஷ்யூ சால்வ் ஆகுதா என்னென்னு பார்ப்போம். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். அடுத்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது வந்து அல்ட்ரா வயலட் இன்னும் டெவலப்பே பண்ணலை என்ன கேட்டிங்கன்னா. பெங்களூர் சைடில் ஏதோ ஓரளவு இருக்குது. பட் ஸ்டில் சென்னை தமிழ்நாடு சைடில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அல்ட்ரா வயலட்டுக்குன்னு சார்ஜிங் இல்லை. நீங்கள் இப்போ எதாவது ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சாக்கெட் தேடி அலையணும். சாக்கெட் இருந்தால் தான் சார்ஜ் போட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சார்ஜ் போட முடியாது.
என்ன கேட்டிங்கன்னா ஏத்தர், இந்த விடா இவங்கெல்லாம் கொஞ்சம் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பெட்ரோல் செலவு பண்ண வேணான்னு ஈவி வாங்குறீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள கம்பெனியாக பார்த்து வாங்குங்க. இந்த வண்டி வாங்குறீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஆசை இதுக்கெலாம் கூட வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் தான். ஸோ ஓனர்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பை.